இந்த ஆதிகுண செயர்ன இவ்ளோ சீக்கிரம் புடிச்சு சட்டத்த முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஆதிகுண செயரனுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு. அதனால தான் அதிகமா ஆதிகுண செயரன் பேசவே மாட்டேங்கிறாரு. அதுவும் இல்லாம இப்போ அவருக்கு என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. முதல்ல இங்கிருந்து தப்பிச்சா போதும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாரு. அதாவது இவ்ளோ பெரிய பிரச்சனை வந்ததுக்கான முக்கிய காரணம் என்ன? நம்ம ஈஸ்வரி ஆரம்பத்துல தர்ஷனோட கல்யாணத்த பத்தி பேசுறதுக்காக போம்போது அமைதியா இருந்திருந்து அவங்க சொல்றபடி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஆதி குணசேகரனுக்கு ஓடி ஒளியக்கூடிய இந்த ஒரு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கவே வந்திருக்காது. ஆதி குணசேகரனுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அங்க ஆரம்பிச்சது இன்னமும் தொரத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் நம்ம ஜனனியும், சக்தியும் இருந்துட்டு இப்படி எல்லா உண்மைகளையுமே கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாத்துக்குமே மூல காரணமா இருக்கிறது நம்ம ஈஸ்வரியோட அந்த ஒரு கொலை பண்ண பார்த்த ஒரு விஷயம் தான். அதனால ஆதி குணசேகரன் தான் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனனி, கொற்றவை மேடம் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிட்டு கண்டிப்பா இந்த ஆதிகுணசேகரன் தப்பிச்சுருவாங்க அப்படின்ற மாரி சொல்லி, இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன் எங்க போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் சரி, சீக்கிரமா அவங்கள கண்டுபிடிச்சு மிகப்பெரிய ஒரு தண்டனைய வாங்கி குடுக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. கடைசியா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரன இப்படி வளச்சு பிடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா நம்ம ஜனனி, கொற்றவை மேடம் இவங்க எல்லாருக்குமே இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எங்கிருந்து வருது, என்ன வருதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதாவது மொட்டை கடுதாசி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் மொட்டையா வருது. இந்த மாரி ஆதிகுணசேகரன் இங்க இருக்காரு, அங்க இருக்காரு அப்படின்ற மாரி சொல்லி, கடைசியா ஒரு வழியா ஆதிகுணசேகரன கையும் களவுமா புடிச்சுடுறாங்க. கொண்டு போய் கோர்ட்லயும் நிறுத்த ஆரம்பிச்சுறாங்க. ஆதிகுணசேகரன் இப்போ செஞ்ச தப்புகள் மட்டும் கிடையாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தேவகிய வந்து கொலை பண்ணாங்க இல்லையா? அந்த ஒரு கேஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிய கொண்டு வராங்க. அதுக்கும் இந்த ஆதிகுணசேகரன் தான் காரணம் அப்படின்ற மாரி சொல்லி வாதாட ஆரம்பிச்சுறாங்க. இப்போ ஆதிகுணசேகரன் எதையுமே மறுக்க முடியாது. ஏன்னா சக்தி எல்லா ஆதாரங்களையும் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு மேல உங்களால தப்பிக்கவே முடியாதுண்ண. நீங்க எவ்ளோ பெரிய கேவலமான காரியத்த எல்லாத்தையுமே செஞ்சு வச்சிருக்கீங்க. இதுக்கப்புறம் உங்கள தப்பிக்க விட்டா உண்மையிலேயே நான் மனுஷனே கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம சக்தி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. இப்போ கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிடுச்சு. ஆதிகுணசேகரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மரண தண்டனை அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆதிகுணசேகரனால ஜெயில்ல இருந்து வெளிய வரவே முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.